இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இது உங்கள் ப்ரொஃபசர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட ஒரு சிறப்புமிக்க வாசகத்தை உங்களோட பகிர்ந்துக்க இன்னைக்கு நாளை நான் செலுத்த போறேன். என்ன வாசகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு ஷைன் லைக் எ சன், ஃபர்ஸ்ட் பர்ன் லைக் எ சன் அப்படின்றார். யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இதுல என்ன புரிதல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஆசை, எனக்கு நான் நல்லா பிரகாசிக்கணும், என்னை பார்த்தா இந்த ஊரே புகழணும், எப்படி சூரியன் இந்த உலகத்துக்கே பிரகாசமா இருக்கோ அதே போல நான் பிரகாசமா இருக்கணும் அப்படின்னு ஆசை. எல்லாருக்குமே ஆசை, உலகத்தில் உள்ள பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசை. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு ஒரு கேள்வி நமக்கு டெய்லி எட்டி பாயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு ஐயா என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் பர்ன் லைக் எ சன் அப்படின்னா கெரோசின் ஊத்தி சார் மொத்தம் பத்த வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ ஹேவ் டு பர்ன் லைக் எ சன் அப்படின்னா, இப்ப நமக்கு இந்த மாதிரி ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நம்ம உடம்பு ரொம்ப நல்லா ஃபேட்டா இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், ஃபேட்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணா, we have to burn the calorie அப்படி சொல்லுவாங்க. நம்ம கலோரியை குறைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கமா இருக்கணும். அது ஓவர் நைட்ல ஒரு பல்கியா ஒருத்தன் எப்படி இருக்கா வச்சுக்கிறேன், அவன் ஓவர் நைட்ல ஒல்லி ஆயிட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமா அந்த எரிபொருளை எரிக்கணும் அப்படின்றது தான் இது. நம்ம உடம்ப குறைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளா அந்த எரிபொருளை எரிக்கணும். அதே போலதான் நம்ம சூரியன் போல பிரகாசிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒளிர ஆரம்பிக்கணும். ஒளி அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒளிருதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு ஒரு கருத்தை உள்ள கொண்டு போகும்போது அது நல்லா கரெக்டா உள்ள கொண்டு போயிட்டோம்னா, அது சின்ன ஒளியா ஒரு 1000 கோடி, ஒரு சின்ன ஒளியை ஒரு 1000 கோடி ஸ்லைஸ் பண்ணா என்ன கிடைக்குமோ அந்த பத்தியான புரிதல் நமக்கு ஒளியா மாறும் அப்படின்றது தான் தெரியும் அர்த்தம். இந்த புரிதல் எப்படி வரணும் அப்படின்னா, நமக்கு மெல்ல 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 கற்றல் மூலியமா மட்டும்தான் இது நடைபெறும். அதனாலதான் கல்வியே கொண்டு வரப்பட்டது. மனப்பாடம் பண்றதுக்காக கல்வி கொண்டு வரல, புரிதலுக்காக கல்வி கொண்டு வரப்பட்டது. அந்த புரிதல் வரும்போது நமக்கு என்ன ஆகும், அந்த சிறு ஒளி தோன்றும் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒளி பிரகாசிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த ஒளி தோன்றதுக்கு நமக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் கற்றல் வேணும். ஒளி தோன்றதுக்கு நம்ம படிக்கணும், டெய்லியும் படிக்கணும். எதை வேணா படிக்கலாம், நமக்கு பிடிச்சதை படிக்கணும், நமக்கு ஆர்வம் உள்ளதை படிக்கணும், நம்மளோட தேவையை படிக்கணும். அந்த மாதிரி படிக்கும் போது சின்னதா ஒரு ஒளி தோணும். சின்னதா அந்த ஒளி தோன்ற ஒளியில இருந்து அந்த ஒளியை பிரகாசிக்க செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லியும் தினம் பயிற்சியும் முயற்சியும் கரெக்டா இருக்கணும். ஸோ நமக்கு ஒளி தோன்றதுக்கு கற்றல் தேவை. கற்றலும் என்ன தேவைன்னா, ஆர்வத்தோட கற்க தேவை. அந்த மாதிரி கற்றோம்னா நமக்கு சின்னதா ஒரு 1000 கோடி ஸ்லைஸ் பண்ண ஒரு சூரிய ஒளி, அப்படி சூரிய ஒளி கிடையாது, நம்ம ஒரு சின்ன விளக்கோட ஒளியை ஒரு 1000 கோடி தடவை பிரகாசி வெட்டினா என்ன கிடைக்குமோ அந்த சின்ன ஒளி தோன்றும். அந்த மாதிரி தோன்றிடுச்சுன்னா அந்த அறிவு ஒளி தோன்றிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது மேலும் முயற்சியிலையும் பயிற்சியிலையும் நமக்கு அது இன்னும் பிரகாசிக்க ஆகும். ஸோ அப்படிதான் நம்ம முறையான கற்றல் மூலியமாகவும் முறையான பயிற்சி மூலியமாகவும் நம்ம ஒளி பிரகாசிக்கப்படும். அந்த ஒளி பிரகாசிக்கப்படும் போது அந்த ஒளி பிறருக்கு பயன்படும். நம்மளோட அறிவு நம்மளே படிச்சுக்கிட்டு நமக்குள்ள வச்சுக்கிட்டா நம்ம இதெல்லாம் கிடையாது. சூரியனோட தன்மை பாருங்க, சூரியன் எங்கேயோ வானத்துல இருந்து ஒளி காட்டுது, ஆனா உலகுக்கே அதுதான் ஒளியா அமையுது. இந்த தாவரங்கள்லாம் அதோட உணவை எங்க எடுக்குதுன்னா, இலையில இருக்கு, அது இலையில பச்சையம் இருக்கு, குளோரோஃபில் இருக்கு, சூரிய ஒளியில தான் அதோட உணவு கிடைக்குது. இந்த உலகத்துக்கு தேவையான மொத்த இயக்க ஆற்றல் எங்கிருந்து கிடைக்குதுன்னா சூரிய ஒளி கிட்ட இருந்து தான் கிடைக்குது. ஸோ அதே போல நம்ம படிச்ச அறிவு பிறருக்கு பரிமாறப்படும் போது, பிறருக்கு ஷேர் பண்ணும்போது அந்த ஒளி பிரகாசிக்கப்படும். ஸோ கற்றல்னால ஒளி உருவாகும். கற்றலுக்கு அப்புறம் அது என்ன ஆகும்னா, நம்ம பயிற்சியினால ஒளி இன்னும் கொஞ்சம் பிரகாசமாகும். பயிற்சிக்கு அப்புறம் நம்ம பரிமாற்றம் நம்மளே வச்சுக்கூடாது. உள்ள வச்சிருக்க அறிவு அது அழுகி போயிடும், அது யாருக்கும் பயனற்றது. அதை வெளிப்படுத்தணும். எஜுகேஷன்னாலே வார்த்தை என்னன்னா, எஜுசியர் அப்படின்னு அர்த்தம். வெளிக்கொணர், உள்ள இருக்கிறத பேசணும். பேசும்போது அந்த ஒளி இன்னும் பிரகாசிக்கப்படும். அந்த மாதிரி பிரகாசிக்க 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 நம்ம நம்ம அறிவை பரிமாற நம்மளோட புகழ் ஓங்கும். அதுதான் தேவை. இப்ப வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, எல்லா செயலும் கைகூடும் என் ஆணை அம்பலத்தே அப்படின்றார்.
நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தேவைகளும் பூர்த்தியாகும். ஆனா என்னன்னா எல்லா செயலும் கைகூடும் எண்ணானை அம்பலத்தி அப்படின்றாரு. அப்படின்னா செயல் கைகூடணும்னா கற்றல் தான் முதல் படி. கற்றலுக்கு அப்புறம் நம்ம அதை புரிஞ்சிக்கிறது இரண்டாவது படி. அப்படியே மெல்ல மெல்ல புரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை பரிமாறுறது மூன்றாவது படி. பரிமாறுவது மட்டும் இல்லாம அதை பயன்படுத்துறது நான்காவது படி. நம்ம பயன்படுத்த நம்ம நம்மளோட பிரகாசம் அந்த சின்ன ஒளி பிரகாசம், அதாவது ஒரு விளக்குல 1000 துண்டா வெட்டப்பட்ட இல்ல கோடி துண்டா வெட்டப்பட்ட ஒரு சின்ன பிரகாசமானது அந்த விளக்கோட சைஸுக்கு வந்தா கூட அது நம்ம அந்த உலகமே புகழ்ற ஒரு பேரொளியா மாறும். ஒளினா ஒளியோட தன்மையே வழிகாட்டுதல் தான். ஒளி இப்ப இருட்டா இருக்கும் போது நமக்கு வழிகாட்ட என்ன தேவை? ஒளி தேவை. அந்த மாதிரி இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒளியா மாறலாம். வள்ளலார் முழு தேகமும் ஃபுல்லா மாத்தினாரு. ஆனா நம்ம என்னன்னா நமக்கு அட்லீஸ்ட் நம்மளோட அறிவோட ஒளியை பெருக்கிறதுக்கு கரெக்டான கல்வி முறையை பயன்படுத்தி அது எல்லாமே என்னோட புரிதலுக்கு கொண்டு போய் அதை புரிஞ்சுக்கிட்டேன்றது அந்த பிரகாசம் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சு அதை பரிமாறும் போது இன்னும் கொஞ்சம் பிரகாசம் அதிகரிச்சு அதை பிறருக்காக பயன்படுத்தும் போது இல்லை அதை நான் செயல்படுத்தும் போது என்னோட ஒளி இன்னும் பிரகாசமாயி நான் எல்லாருக்கும் பயன்படும் போது இன்னும் பிரகாசமாச்சுன்னா நம்ம we should burn like a sun. சன்னா சூரியன் மாதிரி நம்ம இந்த உலகத்துக்கு மாறிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிரும் தனக்கும் உபயோகமா பிறருக்கும் உபயோகமா இருந்தா கண்டிப்பா அது சூரியன் போல ஒரு தன்மை கொண்டதுதான். சூரியன் என்னன்னா அது உலகுக்கே உபயோகப்படக்கூடிய ஒளி. அந்த பேராற்றலா மாறணும்னா நமக்குள்ள ஒரு சின்ன ஆற்றலாச்சும் உருவாகணும். சின்ன ஆற்றல் என்னன்னா யார் ஒருத்தன் எனக்கு நான் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறானோ, யார் நான் உலகத்துல ஒளிரணும்னு நினைக்கிறானோ அவன் கண்டிப்பா அந்த எண்ணங்களை பூர்த்தி செய்வான். அப்படியே வாழ்க்கை எல்லாரோட வாழ்க்கையும் மாறும். ஒரு சூரியனால இந்த எல்லா அண்டங்களும் வாழுது அப்படின்னா உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு உயிரும் தன்னோட உயிர் தன்மையானது தனக்கும் பயன்படணும், உலகத்துக்கும் பயன்படணும், தானும் வாழ்க்கையில முன்னேறணும், உலகமும் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சா உலகம் எவ்வளவு பெரிய ஆனந்தமான சொர்க்கமா மாறும். இது எல்லா ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரண்ட்டும் கண்டிப்பா புரிஞ்சிக்க வேண்டியது. நீங்க நினைச்ச வேலை கண்டிப்பா கிடைக்கும். எப்போ அப்படின்னா நீங்க உங்களை நீங்களே எரிச்சிக்கணும் மீன்ஸ் நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யற பயிற்சினால உங்களோட தன்மை நல்ல கடினமா வரணும், உங்களோட வலிமை கூடணும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சிறப்புறோம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, if you want to shine like a sun then burn like a sun. ஐயா அப்துல் கலாம் இதுபடி